தமிழகத்தில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற தேமுதிக கட்சி சட்டசபை தேர்தலுக்கான கூட்டணியை இன்னும் அறிவிக்கவில்லை. திமுகவுடன் தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிய வருகிறது. இதனால் திமுக கூட்டணிக்கு செல்லுமா, இல்லை மீண்டும் அதிமுக கூட்டணியில் இடம்பெறுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்து வந்தது. அந்த வகையில் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் களம் தற்போதே சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது. ஆளும் கட்சியான திமுக தன்னுடைய தேர்தல் வியூகங்களை ரகசியமாகவும் வேகமாகவும் வகுத்து வரும் நிலையில் அந்த கட்சியின் சைலண்ட் ஆபரேஷன் தற்போது அதன் கூட்டணி கட்சிகளிடையே பெரும் பரபரப்பையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. வழக்கமாக தேர்தல் நெருங்கும் வேளையில் அமைக்கப்படும் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை குழுவை அமைக்காமல் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு தனித்துவமான அணுகுமுறையை கையாண்டு வருவதாக தெரிய வருகிறது. திமுக இந்த முறை அதிகப்படியான தொகுதிகளில் தனித்து போட்டியிட விரும்புவதால் கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்படும் இடங்களின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்க திட்டமிட்டுள்ளது. இதனை வெளிப்படையாக அறிவித்தால் அதிருப்தி ஏற்படும் என்பதால் மூத்த அமைச்சர்கள் மூலம் அந்தந்த கட்சி தலைவர்களுடன் ரகசியமாக தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டும் வருகின்றன. குறிப்பாக காங்கிரஸ், இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற பெரிய கட்சிகளுக்கு அவர்கள் எதிர்பார்த்த தொகுதிகள் கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாகி உள்ளது. சிறிய கட்சிகளான இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி போன்றவற்றுக்கு தலா 2 இடங்கள் மட்டுமே ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்களும் கசிந்துள்ளன. மேலும் கடந்த முறை திமுக சின்னத்தில் போட்டியிட்ட கட்சிகளிடம் இந்த முறையும் அதே நிபந்தனை விதிக்கப்படுவதாகவும், தனி சின்னத்தில் போட்டியிட விரும்பினால் தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும் என்றும் பிடிவாதம் காட்டப்படுவதாக கூறப்படுகிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் வெற்றி வாய்ப்பு குறைவாக இருந்ததாக கூறி அவர்களின் இடங்களை குறைக்க திமுக தரப்பு காய்களையும் நகர்த்தி வருகிறது. இந்த ரகசிய பேச்சுவார்த்தைகள் கூட்டணி கட்சிக்குள் ஒருவித பாதுகாப்பற்ற உணர்வை உருவாக்கி உள்ளது. இந்த நிலையில்தான் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழ்நிலையில் தேமுதிகவை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வர திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளுமே மிக தீவிரமாக போராடி வருகின்றன. இதனால் கூட்டணி குறித்த ஒரு உடன்பாடும் ஏற்படாத நிலையில் இழுபறியிலேயே உள்ளது. என்னதான் நடக்கிறது தேமுதிகவிற்குள்? தமிழக அரசியலில் தேமுதிக என்ற ஒரு கட்சி மீண்டும் கிங் மேக்கர் நிலைமையிலேயே இன்னமும் நீடித்து வருகிறது. எந்த பக்கம் திரும்பும் என்ற ஒரு முடிவு பலரின் அரசியல் எதிர்காலத்தையே தீர்மானிக்கும் அளவுக்கு விஷயம் தீவிரமாகிவிட்டது என்றே கூட சொல்லலாம். திமுக தேமுதிக பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தெரிய வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையை நேரடியாக நடத்துவது அமைச்சர் ஏவா வேலு என்றும் தகவல்கள் கூறியும் வருகிறார்கள். தேமுதிக கூட்டணி குறித்து பேசியதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தரப்பில் இருந்து 9+1 சீட் வரை ஒப்புதல் கிடைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. ஆனால் தேமுதிக இதை ஏற்க தயாராக இல்லையாம். அதிமுக கூட்டணியில் பாமகவிற்கு 18.1 சீட் வழங்கப்படுவதை முன்வைத்து அதே மரியாதை எங்களுக்கும் வேண்டும் என்ற பிடிவாதத்தில் தேமுதிக நிற்கிறதாம். 18+1 தொடங்கிய கோரிக்கை 14+1 வரை இருந்தாலும் 9+1 என்பது மிக குறைவு என்ற மனநிலைதான் பிரேமலதா கருதுகிறாராம். இதனால் திமுக தரப்பில் 10+1 வரை உயர்த்தி பேசி கன்வின்ஸ் செய்ய முடியுமா என்ற முயற்சியும் நடைபெற்றும் வருகிறது. இந்த இழுபடிதான் பாஜக அதிமுகவை பதற செய்து வருகிறது. காரணம், தேமுதிக திமுக பக்கம் சென்றால் எதிர்க்கட்சிகள் ஒன்றாக பலவீனமடையும் என்ற கணக்கு இருதரப்பிலும் ஓடுகிறது. அதனால்தான் காலையில் திமுக அமைச்சர் பேசினால் மாலையில் அதிமுக தரப்பில் எஸ்பி வேலுமணி பேச்சுவார்த்தை நடத்தும் நிலை உருவாகி உள்ளதாம். வட மாவட்டங்களில் தேமுதிகவிற்கும் ஓட்டு வங்கி உள்ளதால் பாமக போல தேமுதிகவும் வந்தால் வெற்றி நிச்சயம் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பு தீவிரமாக முயற்சிப்பதாக தெரிய வருகிறது. எனவேதான் எஸ்பி வேலுமணி மூலமாக பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதாம். தேமுதிக எந்த பக்கம் சாய்கிறதோ அதை பொறுத்தே வட மாவட்டங்களில் வெற்றியின் திசை மாறும் என்று அதிமுக கணிப்பதால் இந்த போட்டி பலமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் தேமுதிக எந்த கூட்டணிக்கு வந்தாலும் சில தொகுதிகள் சென்டிமெண்ட் அடிப்படையில் கேட்கப்படும் என்பது திமுகவிற்கு பெரிய தலைவலியாக மாறி உள்ளது. அதாவது விருதாச்சலம், ரிஷிவந்தயம் இந்த 2 தொகுதியும் விஜயகாந்தின் அரசியல் வரலாற்றோடு நேரடியாக இணைந்தவை என்பதால் தேமுதிக திமுக கூட்டணிக்கு வந்தால் இந்த 2இல் ஒன்றையாவது அல்லது 2ஐயும் கேட்கும் வாய்ப்புகள் அதிகம் என்கிறார்கள். மேலும் தேமுதிக கட்சி திமுகவின் இந்த அதிரடி முடிவுகளை எப்படி எதிர்கொள்வது என்று ஆலோசித்தும் வருகின்றனர். அனைத்து கட்சிகளுடனும் தனித்தனியாக பேசி ஒருமித்த கருத்து எட்டப்பட்ட பின்னரே அதிகாரப்பூர்வ குழு அமைக்கப்படும் என்று தெரிய வருகிறது. ஸ்டாலினின் இந்த மௌன வியூகம் தேர்தலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
அது மட்டுமில்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மேற்கொண்டு வரும் அதிரடி நடவடிக்கைகள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதங்களை ஏற்படுத்தி உள்ளன. குறிப்பாக பிரதான கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு அணிகளுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் தீவிரமாக நடைபெற்று வரும் சூழ்நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் தன்னுடைய கட்சியின் வேட்பாளர் நேர்காணலை அறிவித்திருப்பது மற்ற கட்சிகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. தேமுதிகவை பொறுத்தவரை கௌரவமான எண்ணிக்கையில் சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா இடம் ஆகியவற்றை பிரதான கோரிக்கைகளாக முன்வைத்து வருவதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் கோவையில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணியும் பிரேமலதாவும் சந்தித்து கொண்ட நிகழ்வு தேமுதிக மீண்டும் அதிமுக கூட்டணிக்கு செல்ல வாய்ப்புள்ளதா என்ற யூகங்களையும் வலுப்படுத்தியது. அதே நேரத்தில் பாஜக தரப்பிலிருந்தும் மார்ச் 1ஆம் தேதி கூட்டணி குறித்த முக்கிய அறிவிப்புகள் வரலாம் என எதிர்பார்க்கப்படுவதால் தேமுதிகவின் இறுதி முடிவுக்காக அனைத்து கட்சிகளும் காத்திருக்கிறார்கள். இத்தகைய இழுபறிகளுக்கு மத்தியில் வரும் பிப்ரவரி 20, 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் வேட்பாளர் நேர்காணல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. மாவட்டம் வாரியாக விருப்பமனு அளித்தவர்களை நேரில் சந்தித்து பிரேமலதா விஜயகாந்த் நேர்காணல் நடத்தவுள்ளார். இதற்கான கால அட்டவணையும் முறையாக வெளியிடப்பட்டுள்ளது. இது கட்சி தொண்டர்களிடையே ஒரு புத்துணர்ச்சியும் அதே சமயம் மற்ற கூட்டணி கட்சிகளிடையே ஒருவித பதற்றத்தையும் உருவாக்கி உள்ளது. கூட்டணி முடிவை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காமல் தனித்துவமான பாதையில் வேட்பாளர் நேர்காணலை தொடங்கியிருப்பது பிரேமலதாவின் அரசியல் ராஜதந்திரமாக பார்க்கப்படுகிறது. தேமுதிக எந்த பக்கம் சாய்கிறது என்பதை பொறுத்தே பெரிய கட்சிகளின் தொகுதி பங்கீட்டில் மாற்றம் ஏற்படும் என்பதால் பிரேமலதாவின் இந்த வெயிட்டிங் கேம் தமிழக அரசியலில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக கருதப்படுகிறது. மார்ச் முதல் வாரத்தில் தேமுதிகவின் கூட்டணி நிலைப்பாடு முழுமையாக தெரிய வரும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களையும் தெரிவித்து வந்தார்கள். மேலும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ள சூழ்நிலையில் தேமுதிக தன்னுடைய நிலைப்பாட்டை இன்னும் ரகசியமாக வைத்திருப்பது மற்ற கட்சிகளிடையே ஒருவித பதற்றத்தை உண்டாக்கி உள்ளது. இறுதி வேட்பாளர் பட்டியல் வரும்போதுதான் எங்கள் கூட்டணியை அறிவிப்போம் என தேமுதிக பிடிவாதமாக இருப்பதால் அவர்கள் யாருடன் கைகோர்க்கப் போகிறார்கள் என்பது இப்போது வரை ஒரு புரியாத புதிராகவே நீடித்து வந்தது. தற்போது கிடைத்துள்ள தகவல்களின்படி தேமுதிக தரப்பு திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு முகாம்களுடன் ரகசியமாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. விஜயின் தாவேகாவுடன் கூட்டணிக்கு வாய்ப்பில்லை என்றே சொல்லப்பட்டாலும் இன்னும் அது குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல் ஏதும் வெளியாகவில்லை. தேர்தல் ஆணையத்தின் கெடுபிடிகள் ஒருபுறம் இருக்க கூட்டணி முடிவானால் ஒளிய தொகுதிகளின் பங்கீடு மற்றும் தேர்தல் வியூகங்களை வகுக்க முடியாது. இதனால் தேமுதிகவின் முடிவை நம்பியிருக்கும் தொண்டர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறார்கள். ஒருவேளை பெரிய கட்சிகளுடன் கூட்டணி அமையாவிட்டால் தேமுதிகவின் அடுத்த கட்டம் என்ன, யாருடைய பக்கம் கேப்டனின் கட்சி சாயப் போகிறது என்பது இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும். இந்த இழுபறி நீடிப்பது தமிழக தேர்தல் களத்தை மேலும் சூடாக்கியுள்ளது. இந்த நிலையில்தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுகவுடன் ரகசியமாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துவிட்டதாகவும் அநேகமாக திமுகவில் பிரேமலதா விஜயகாந்திற்கு எம்பி பதவி கொடுக்க ஸ்டாலின் சம்மதம் தெரிவித்து விட்டதாகவும் தொகுதிகள் கிட்டத்தட்ட 6-7 தொகுதிகள் கொடுப்பதற்கான சம்மதம் கொடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் விரைவில் அண்ணா அறிவாலயம் சென்று தன்னுடைய ஆதரவாளர்களை கூண்டோடு இணைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் அதிகாரப்பூர்வமாக பிரேமலதா அவர்கள் திமுக கூட்டணியில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. ஸ்டாலின் இதற்காக பிரமாண்ட விழாவை தயார் செய்து வருகிறார். விஜய பிரபாகரனுக்கு திமுகவில் அமைச்சர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ஒரு தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களையும் பாஜக தலைமையான மோடி அவர்களையும் அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.